ஆனால் பெருமான் சொல்றார், தூதுவளை உட்கொள், மனம் அடங்கும், சித்தம் அடங்கும், புத்தி அடங்கும், கருவிகரணங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும். ரொம்ப எளிமையான வழி சொல்றார். தூதுவளை உட்கொண்டால் போதும். தூதுவளை ஞான மூலிகை, ஞான மூலிகைங்கிறார். நீங்க உங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, 8ஆம் கிளாஸ் ஞானம் உண்டாகும். பெருமான் மூலிகையில பெரிய ஆராய்ச்சி பண்றார். தூதுவளை உட்கொள், ஞானம் உண்டாகும். நீங்க இப்போ 1 மாதம் ட்ரை பண்ணுங்க. நாள்தோறும் தூதுவளை ரசம் அல்லது தூதுவளை காய்கறியாக்கி சோத்துல போட்டு பிணைஞ்சுக்கிறது, அப்படி உட்கொண்டால் என்ன ஆகும்னா, தூதுவளை உட்கொண்டால் ஞானம் உண்டாகும். 2-3 மாதம் கழிச்சு நீங்க பேசுற பேச்செல்லாம் ஞானமா இருக்கும். பெருமான் சொல்றாரு. அப்ப தூதுவளை, அவர் சொல்றது உண்மை. தூதுவளை உட்கொண்டால் ஞானம் வரும், பெரிய ஞானி ஆயிடுவோம். 2-3 மாதத்துக்கு அப்புறம் நீங்க பேசுற பேச்செல்லாம் ஞானமா இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்முடைய குழந்தைகள் பெரிய ஆளாகணும், பெரிய யோகி ஆகணும், ஞானி ஆகணும். அப்போ நாள்தோறும் தூதுவளை குழந்தைகளுக்கு, இந்தா தூதுவளை ரசம் குடி, இந்தா தூதுவளை உட்கொள், குடிக்க அவங்க சாப்பிட சாப்பிட பெரிய ஞானி ஆயிடுவாங்க. மகா புத்தி வந்துடும். அந்தராத்மா விடுங்கணும், புத்தி விடுங்கணும். பெருமான் சொல்றாரு, அறிவே ஒரு தடை. நாம மேல்நிலைக்கு போறதுக்கு, அனுபவம் பெறுவதற்கு அறிவு ஒரு தடை. நாலேஜ் இஸ் அன் அப்ஸ்டக்கிள். புத்தி இருந்தா மீண்டும் மீண்டும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்போம், தவத்தில் உட்கார மாட்டோம், அனுபவத்துக்கு போக மாட்டோம். எல்லாரும் நாலேஜ் இஸ் ஆஃப் நோ யூஸ் டில் இட் இஸ் பிராக்டிஸ்ட். நீ இப்போ தவத்தை படிச்சா, தியானத்தை பற்றி படிச்சா தவத்தில் உட்காரணும். நிறைய பேர் தவத்தை படிச்சுட்டு தியானத்தை படிச்சுட்டு போயிடுறாங்க. தவத்தை ப்ராக்டிஸ் பண்றவங்க யாரும் இல்லை. அப்போ ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் த நாலேஜ். அப்போ அறிவே நிறைய இடத்துல தடையாக இருக்கிறது. பெருமான் நிறைய அறிவு சொல்றாரு. கடவுள் அறிவுங்கிறாரு, முற்றறிவுங்கிறாரு, ஜீவ அறிவுங்கிறாரு, சிற்றறிவுங்கிறாரு. நமக்கு இருக்கிற அறிவெல்லாம் ஜீவ அறிவு, சிற்றறிவு. கடவுள் அறிவு முற்றறிவு, முழுமையான அறிவு. அந்த கடவுள் அறிவு பெறணும், அருள் அறிவு பெறணும் அப்படிங்கிறாரு. அதனால பெருமான் பெற அப்பதான் முடியும். அப்போ சுத்த உஷ்ணம்னா என்னன்னு தெரியணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எப்படி சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கி கொள்வது? சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கிக்கணும். அது நம்முடைய ஒவ்வொரு சன்மார்க்கியினுடைய கடமை. கரிசாலை உட்கொள்ளணும். நிறைய வழி, ஏராளமான வழி இருக்கிறது சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கி கொள்ள. அந்த கரிசாலை உட்கொண்டால் என்ன ஆகும்? இந்த உடம்பு மேலே இருக்கிற அந்த உடம்பு ஸ்தூல உடம்பு, மாமிச பிண்டம். இதுக்குள்ள ஒரு சூக்ஷ்ம உடம்பு இருக்கு. அந்த பிரதம உடம்பு நீடிக்கும். கரிசாலை உட்கொண்டால் பிரதம உடம்பை வளர்க்கும். நம்ம சாப்பிட்ற தோசை, இட்லி, சோறெல்லாம் இந்த உடம்பை, மாம்ச உடம்பை, ஸ்தூல உடம்பை வளர்க்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம உடம்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரங்க ஆத்மா, அந்தராத்மா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரதம உடம்பை கரிசாலை வளர்க்கும். இப்போ எல்லாரும் தவத்தில் உட்கார்றோம், தியானத்தில் உட்காரணும். தவத்தில் உட்காரும் போது யாருக்குமே உணர்வு இங்கே வர்றதே கிடையாது. எப்படியோ உட்காந்துக்கிட்டே இருப்போம், கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். தவம் எப்போ சித்தியாகும்? கரிசாலை உட்கொண்டால், கரிசாலை சொல்றார் பெருமான், அது தியான மூலிகை. உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்தா, ஒரு முறை நாங்கள் ஓசூரில் எல்லாரும் தவத்தில் உட்கார்ந்தோம். அந்த ஹார்ட் மெடிடேஷன் பேர். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆன்லைன் மெடிடேஷன் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே சமயத்தில் உலகத்தில் தவத்தில் உட்காருவாங்க. அந்த சமயத்தில் 10 மணின்னா 10 மணிக்கு எல்லாரும் சென்னை, ஹைதராபாத், குஜராத், அப்புறம் டெல்லி, அமெரிக்கா, எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல உட்காருவாங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்காருவாங்க. உட்காரும் போது தவத்தில் உட்காருவாங்க. அப்போ ஓசூரில் நான் பணிபுரிந்த போது மருத்துவமனையில் அப்போது தவத்தில் உட்காந்தோம். அப்போது தவம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க கேட்டாங்க ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு. நான் சொன்னேன், இந்த உணர்வு கீழே வரவே மாட்டேங்குது, மேலே 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 போயிட்டே இருக்குது, கீழே இறங்கவே மாட்டேங்குது. சன்மார்க்கம் அனுபவம் எப்போ வரும்னா, கண்டத்துக்கு மேலே தான் சன்மார்க்கம். கண்டத்துக்கு கீழே போனால் அது சன்மார்க்கம் அல்ல, அது ஆன்மீகம் அல்ல. கீழே போனால் அது தேக உணர்வு. இதற்கு மேலே போனால் தான் சன்மார்க்கம். அப்போ நம்முடைய உணர்வெல்லாம் மேல் நோக்கி போகணும். நாமெல்லாம் இப்போ